யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. வணக்கம் யோகி அன்பர்களே. அண்ணாமலையார் உறையும் புண்ணிய பூமியான திருவண்ணாமலை காலம் காலமாக எத்தனையோ மகான்களையும் சித்தர்களையும் தன்னுள் ஈர்த்த ஒரு தெய்வீக காந்தமலை. அப்படி அந்த அருணாச்சலேஸ்வரரால் ஈர்க்கப்பட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வந்து தன் இறுதி மூச்சு வரை நம்மை போன்ற சாதாரண மக்களின் குறைகளை தீர்க்க தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர்தான் விசிறி சுவாமிகள் என்று அன்போடு அழைக்கப்படும் பகவான் யோகிராம் சுரத்குமார் அவர்கள். இன்றைய காணொளியில் அந்த மகானின் திவ்ய நாமத்தின் மகிமைகளை பற்றியும், அந்த நாமம் எப்படி ஒரு மனிதனின் அகங்காரத்தை அழித்து வாழ்க்கையை முழுமையாக மாற்றுகிறது என்பதை பற்றியும் சிந்திக்கப் போகிறோம். நாமத்தின் எளிமையும் வலிமையும். கலியுகத்தில் இறைவனை அடைவதற்கும் நம்முடைய இன்ப துன்பங்களை கடப்பதற்கும் மிக எளிய வழி நாம சங்கீர்த்தனம் அல்லது நாமம் சொல்வதுதான் என்று அனைத்து வேதங்களும் மகான்களும் கூறுகிறார்கள். பகவான் யோகிராம் சுரத்குமார் அவர்களும் இதையே தான் தன் வாழ்நாள் முழுவதும் வலியுறுத்தினார். இந்த பிச்சைக்காரனுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாமே என் தந்தைதான் செய்கிறார் என்று தன்னை முழுமையாக சுருக்கிக் கொண்ட அந்த மகான் உலகிற்கு விட்டு சென்ற மிகப்பெரிய பொக்கிஷம் யோகிராம் சுரத்குமார் என்ற அந்த புனிதமான நாமம்தான். எந்த ஒரு கடுமையான விரதங்களோ கட்டுப்பாடுகளோ இல்லாமல் ஒரு குழந்தை தன் தாயை அழைக்கும் முழு உரிமையோடு எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் உச்சரிக்கக்கூடிய மிக உயர்ந்த மந்திரம் இது. இந்த நாமத்தை உச்சரிக்கும்போது அது வெறும் ஒளியாக இல்லாமல் வாழ்க்கை புயலில் சிக்கித் தவிக்கும் நமக்கு பாதுகாப்பான ஒரு நங்கூரமாக மாறுகிறது. ஜபத்தின் பரிணாமமும் அஜபா நிலையும். நாமம் சொல்வது என்பது ஒரு அழகான ஆன்மீக பயணம். நாம் ஆரம்பத்தில் இந்த நாமத்தை சத்தமாக உச்சரிக்க தொடங்குகிறோம். அப்போது அலைப்பாயும் நம் மனம் ஒருமுகப்படுகிறது. பின்பு மெதுவாக உதடுகள் மட்டும் அசைய நாமம் சொல்கிறோம். காலப்போக்கில் அது வெளியுலகிற்கு தெரியாமல் மனதிற்குள் மௌனமாக தியானமாக மாறுகிறது. ஆனால் தொடர்ந்து நாமத்தை ஆத்மார்த்தமாக பற்றி கொள்ளும்போது அது ஒரு கட்டத்தில் நாம் தனியாக முயற்சி செய்து நாமம் சொல்வது குறைந்து சதா சர்வ காலமும் பகவானின் நினைவிலேயே இருக்கும் உன்னதமான நிலையை அடைவோம். நாமம் சொல்வது என்பது பகவானை நினைப்பதற்கான ஒரு கருவிதான். நாம் முழுமையாக அவர் நினைவாகவே மாறிவிட்ட பின்பு அது ஒரு அசைக்க முடியாத சரணாகதியாக உருவெடுக்கிறது. அந்த உன்னத நிலையில் நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் பகவானே நேரடியாக பொறுப்பேற்று வழிநடத்துகிறார் என்பதை ஆழமாக உணர முடியும். இறைவனின் கருவியாக மாறுதல். இந்த சரணாகதி நிலை வந்துவிட்டால் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அசைவும் அவராலேதான் நடக்கிறது என்ற பேருண்மை நமக்கு விளங்கும். உண்மையான நாமஜபம் என்பது நம்மை இறைவனின் கைகளில் ஒரு தூய்மையான புல்லாங்குழலாக, ஒரு கருவியாக மாற்றுவதுதான். நாம் நம்முடைய வேலைகளை செய்யும்போது அலுவலகத்திலோ அல்லது குடும்பத்திலோ எத்தகைய கடினமான கடமைகளை ஆற்றினாலும் நான் செய்கிறேன் என்ற அகந்தை முற்றிலும் அழிந்துவிடும். அவர்தான் என்னுள் இருந்து தன்னுடைய வேலையை செய்கிறார் என்ற உணர்வு பிறக்கும். செய்வது அவராக இருப்பார், ஆனால் அந்த நற்பெயரை தன் குழந்தையான நமக்களித்து அழகு பார்ப்பார் தந்தை. இப்படி நம்மை ஒரு கருவியாக்கி அவரே நம்மை இயக்கும்போது வாழ்க்கையில் எந்த சுமையோ மன அழுத்தமோ தோல்வி பற்றிய பயமோ ஒருபோதும் இருப்பதில்லை. இமையென காக்கும் தந்தை. எவ்வித தூண்டுதலும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் கண்ணின் இமை எப்படி தானாகவே செயல்பட்டு கண்விழியை பாதுகாக்கிறதோ அதேபோல பகவான் தன் நாமத்தை நம்பி தன்னை முழுமையாக ஒப்படைத்தவர்களை நொடிப்பொழுதும் விலகாமல் அரணாக நின்று காத்து வருகிறார். வாழ்வில் எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் எல்லாமே என் தந்தையின் செயல், என் தந்தை ஒருபோதும் எதையும் தவறாக செய்ய மாட்டார் என்ற பகவானின் உபதேசத்தை மட்டும் நாம் இறுக பிடித்து கொள்ள வேண்டும். தந்தையின் லீலையை நம் சிற்றறிவால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. நாம் அறியாத பல நன்மைகளை அவர் நமக்காக திட்டமிட்டு வைத்திருப்பார். இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வெளியே எத்தகைய கஷ்டங்கள் வந்தாலும் உள்ளுக்குள் எப்போதும் அளவற்ற ஆனந்தத்தோடு இருப்பார்கள்.
ஆகவே யோகி அன்பர்களே, பகவானின் நாமம் என்பது வெறும் வார்த்தையல்ல, அது நம் மனக்கவலைகளை வேரோடு அழிக்கும் ஒப்பற்ற அருமருந்து. நாம் எங்கே இருந்தாலும், எந்த பொறுப்பில் இருந்தாலும், எல்லாவற்றையும் தந்தையின் பொற்பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக அவர் நாமத்தை சொல்வோம். அவர் நாமம் நம் நாவிலும் அவர் நினைவு நம் நெஞ்சிலும் இருக்கும் வரை நம் வாழ்க்கை என்னும் படகு ஒருபோதும் தடம் மாறாது, மிகச் சரியாக கரையை சென்றடையும். தந்தை காட்டிய சரணாகதி வழியில் நடப்போம். அவர் நாமம் சொல்லி எல்லையில்லா அருளை பெறுவோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. நன்றி அன்பர்களே. சர்வம் யோகிராம் சுரத்குமார். அர்ப்பணமஸ்து.